பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கு வந்து செம்ம சர்ப்ரைஸா ஒவ்வொருத்தரா என்ட்ரி ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே தெரியும். பட் இன்னைக்கு வந்து முதல் நபரா சௌந்தர்யாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் குடுக்குறாப்புல. அவரோட காதலர், வருங்கால கணவர் வந்து விஷ்ணு அவர்கள் வந்து வந்திருக்காரு. அவரு இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன்ல வந்து கலந்துகிட்டவர் தான். அவரு சொல்லி தான் சௌந்தர்யாவே உள்ளுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறாப்புல. சௌந்தர்யா என்ட்ரி குடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட காதல் வந்து வெளியிலே தெரியும். ஸோ இவங்க 2 பேரும் காதலிக்கிறதா சோசியல் மீடியால நெறைய ஃபோட்டோலாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க பிக் பாஸ்க்குள்ள சௌந்தர்யான்னு ஒருத்தவங்க என்ட்ரி ஆகும்போது, இவங்க யார்றா அப்படின்னு பார்க்கும்போது விஷ்ணுவோட காதல் அதுக்கப்புறம் ஒரு வெப் சீரிஸ் கூட நடிச்சிருந்தாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சேர்ந்து நடிச்சதுனால ரொம்ப பெரிய அளவுல பாப்புலரா இருக்காங்க அப்படிங்கிறாப்புல தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வந்து சர்ப்ரைஸ் குடுக்குறதுக்கு, சௌந்தர்யாவுக்கு சர்ப்ரைஸ் குடுக்குறதுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள என்ட்ரி குடுத்திருக்காரு. இவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கணிச்சு வச்ச நம்ம சௌந்தர்யா அவர்கள் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுத்துட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. ஒரு பிளேட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு கேள்விக்குறியோட வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கிஃப்ட்டா வந்து நீட்டுறாங்க. அத வந்து பார்த்துட்டு சர்ப்ரைஸாவே அப்படியே 2 பேரும் அப்படியே ஒரு மாரி ஃபீலிங்ல வந்து உறைஞ்சுட்டாங்க. இந்த மாரி ஒரு நபர வந்து நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்ல. இப்படி ஒரு தருணத்த நான் வந்து அனுபவிச்சதே இல்ல அப்படிங்கிறாப்புல சொல்றாப்புல அந்த ப்ரோமோ இருக்கு. நானும் தான்டா அப்படிங்கிறாப்புல சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. அப்படியே ரொம்ப ஃபீலா டேய் நான் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலாம்னு நெனச்சா, நீங்க வந்து எனக்கு சர்ப்ரைஸ் குடுத்துட்டீங்க. என்ன பேசுறது, என்ன பண்றதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ளவங்கலாம் ஒரு மாரி செம்ம ஹாப்பியா இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சீசன்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, உள்ளுக்கு வந்து காதல் உருவாகி வெளிய போவாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, வெளியில இருந்து உள்ளுக்கு இருக்கிறவங்களோட காதலர்கள் உள்ளுக்கு வராங்க. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, அருணோட காதலி அறியப்படுற நம்ம அர்ச்சனா அவர்கள் வரதா ஒரு தகவல். அப்படியே தொடர்ந்து வரப்போகுது. பவித்ராவோட ஹெ ஃப்ரெண்டு. ஸோ அவங்களோட கூட ரொம்ப நாளா வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தவங்க வரப்போறாங்க அப்படிங்கிறப்பலயே ஒரு தகவல் இருக்கு. இப்போதைக்கு விஷ்ணு என்ட்ரி குடுத்து சௌந்தர்யாவுக்கு ஹேப்பியான ஒரு மூவ்மெண்ட்ட ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லவ் ப்ரொபோசல் எப்ப கல்யாணம் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இப்ப பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளிய வந்ததையும் கூடிய விரைவில் திருமணமா தான் இருக்க போகுது. ஒண்ணு வந்து சௌந்தர்யாவோட திருமணம் அண்ட் விஷ்ணுவோட. இன்னொன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம அருண் வந்து அர்ச்சனாவ திருமணம் பண்ண போறேன். கூடிய விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ 2 பேரோட திருமணமும் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளிய போனதுக்கு அப்புறம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம்.